கர்த்தர் நீ நிறைய தப்பு பண்ணியிருப்பதா, எல்லாருமே அந்த தப்பை உனக்கு சுட்டி காட்டியிருப்பாங்கதான். ஆனா கர்த்தர் உன்னை மன்னிக்கிறார். அவர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அவருடைய குமாரனுடைய கைகள்ல உன்னை கொடுத்திருக்கிறாரு. நீ விழுந்தாலும் விழனாலும் அவர் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. எத்தனை வாட்டி சொல்லு, சாவு, இல்ல இல்ல, என் பிள்ளைய நான் எழுப்புவேன்றார். அதான் சொல்றாரு இங்க. என்ன சொல்றாரு? பட் தட் ஐ ஷுட் கிவ் நியூ லைஃப். வாட் லைஃப்? நியூ லைஃப். ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து அவனை எழுப்பி, எப்ப வரைக்கும் அவனை them raise them all up to the last day. கடைசி நாள் வரைக்கும் அவனை புது வாழ்க்கையை கொடுத்து அவனை நான் எழுப்ப போறேன். கர்த்தர் உன்னை எழுப்ப போறாரு. நீ இருக்கிற நிலைமையிலேயே இருக்க போகிறது இல்ல. மறுபடியும் மறுபடியும் இது ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாருன்னா, உன் வாழ்க்கைய ஒரு புது ஒரு நியூ லைஃப் கொடுக்க விரும்புறாரு. ஒரு புதுசா உன்னை தூக்கி எழுப்பி கடைசி நாட்கள் வரைக்கும் உன்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுதுல, முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்யறேன், அது இப்பொழுதே தோன்றுகிறது அப்படின்றார். பழச உற்று நினைக்காத, முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானதை மோசமான காரியத்தை உன் லைஃப்ல செஞ்சிருக்கலாம் சிந்திக்க வேண்டாம், வேண்டாம் விட்டுரு, இதோ புதிய காரியத்தைன்ற மாதிரி தான் இங்க என்ன சொல்றாருன்னா, பட் தட் ஐ ஷுட் கிவ் நியூ லைஃப் அண்ட் ரேஸ் them all. யாரு யாரு தொலைஞ்சிட்டு இருக்கிறாங்களோ, யாரை ரேஸ் பண்ணன்னு காட் சொல்றாருன்னா, இப்ப பொழுமுனானுங்கள அவங்களுக்கான இதுதான் பாருங்களேன். கர்த்தர் நீ நிறைய தப்பு பண்ணியிருப்பதா, எல்லாருமே அந்த தப்பை உனக்கு சுட்டி காட்டியிருப்பாங்கதான். ஆனா கர்த்தர் உன்னை மன்னிக்கிறார். அவர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார்.